இது கவிதாவுக்காக அவரு கொடுத்து அனுப்பிச்ச புடவை. கவிதா, அந்த புடவை காட்டு பாப்போம். இது மாப்பிள்ளை மாமனார் கொடுத்து அனுப்பிச்ச அமெரிக்கன் வாட்ச். டைம் மட்டும் இந்தியன் டைம். அப்பா, இதெல்லாம் சரி தம்பி. மாப்பிள்ளை அடுத்த வாரம் கண்டிப்பா வந்துருவார். வரல கண்டிப்பா வந்துருவாரு. அப்புறம் என்னடி 2 வருஷம் பொறுத்திருந்த, ஒரு வாரம் உன்னால காத்திருக்க முடியாதா? ஏய், முன்னால கலர் நல்லா இருக்கா, புடவை கலர் நல்லா இருக்கா? ரெண்டு நல்ல கலர் தான். ஏய், இது நீ வச்சுக்கோ. எல்லாம் கவிதாவுடைய நல்ல நேரம் தான். வணக்கம். என் மேல அவ்வளவு கோவமா சம்பந்தி? உட்காரும் கூட சொல்ல மாட்டீங்களா? உட்காருங்க. துரை போய் யார் பார்த்தது? இவங்கதான். இது எல்லாமே மாப்பிள்ளை கவிதாவுக்காக வாங்கி கொடுத்து வச்சிருக்காரு. அடுத்த வாரம் மாப்பிள்ளை வந்துருதா சொல்லியிருக்காரு. தெரியும். 15ஆம் தேதி வராராம இல்ல? சம்பந்தி, ஏதோ என் கௌரவத்தினால இந்த கல்யாணம் நின்னு போச்சு. அதனால நானும் என் மகனை 2 வருஷம் பிரிஞ்சு கஷ்டப்பட்டேன். துரை வர்றது 15ஆம் தேதி. அடுத்த 10 நாள்ல ஆடி மாசம் வந்துடும். அதனால வந்த கையோட கல்யாணத்தை முடிச்சணுன்ற முடிவோட வந்திருக்கேன். இந்த நேரம், இந்த நிமிஷம், இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கு. கையோட தட்டை மாத்திக்கிட்டு முகூர்த்தத்துக்கு தேதியை குறிச்சிருவோம். ஓம் தனம் தானியம் வசபத்ரலாபம் சர்வசம்பத்யானம் சம்பந்தி, துறமையில இருந்த கோபத்துல அவனை பத்தி தப்பும் தவறுமா கவிதா கிட்ட சொல்லியிருப்பேன். அதெல்லாம் மறந்துருக்கேன். நான் எப்பவும் மறந்துட்டேன். நண்பா, தலைக்கு மேல போயிடுச்சு. இனிமே எதையும் மறைச்சு பிரயோஜனமே இல்ல. நீ யாரு, எதுக்கு வந்தோங்கிறத கவிதா அப்பா கிட்டயா சொல்லிடு. அதான் உனக்கு நல்லது, அந்த பொண்ணுக்கு நல்லது. நீ ஒண்ணும் கவலைப்படாத. யாருகிட்ட எப்படி சொல்லணுன்றத நான் பாத்துக்கிறேன். நீ சரின்னு சொல்லு. சரி, சொல்லிடலாம். மாப்பிள்ளை இல்லைங்கிறீங்க, நீங்களும் பொண்ணு பார்க்க வந்தவங்கதான்னு சொல்றீங்க. நீங்களாவது என் மகளை கல்யாணம் பண்ணிப்பீங்களா தம்பி? கவிதாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன். ஒரு பொண்ணை பத்தி வச்சிருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல உங்க சம்பந்தி கிட்ட சொல்லி கல்யாண ஏற்பாடு நிறுத்துவோம். கவிதா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லுவோம். முதல்ல அதை கவனிக்கலாம். வாங்க வாங்க. உங்க சம்பந்தி இங்க வந்தாரு, உங்களை அங்கங்க தேடி பார்த்தாரு, நீங்க கிடைக்கல. கவிதாவை இப்பதான் அழைச்சிட்டு போறாரு. உங்களையும் கையோட வர சொல்லி காரை விட்டுட்டு போயிருக்காரு. நேரா பண்ணையார் வீட்டுக்கு போப்பா. கரையா இருக்கு. புது காரு, பொண்ணு மாப்பிள்ள போனா எப்படி இருக்கும்? பிரமாதமா இருக்குங்க. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க தம்பி, வாங்க. வணக்கங்க. வீட்டுக்கு வந்தேன், ஆளுங்களை காணா. சரி, அதான் என் மருமலை கூப்பிட்டு வந்துட்டேன். ஓப்பல் லாஸ்டான்னு சொல்லிட்டு இருந்தேனே, இந்த கார் தான் அது. கார் ரெடி. அட, என்ன சம்பந்தி ஏதோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிறீங்க? கலகலப்பா இருக்க வேணாமா கல்யாண வீட்டுல? வாங்க தம்பி, வாங்க சம்பந்தி. நீ வேற
ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸையே நம்ம ஹவுஸ்ல கொண்டாந்து இறக்கியாச்சு. 100 சவரன் நகை கல்யாணத்துக்கு ரெடி. சம்பந்தி, இந்த வருஷத்துல இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது. 100 சவரன் நகை, புத்தம் புது காரு, 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், பிரம்மாண்டமான கல்யாண ஏற்பாடு. பணசார சொல்றேன், என் மருமவ ராஜயோகக்காரி தான். அப்பா மேல வாங்க. சம்பந்தி, என் மருமவ கூப்பிடுறா, நீங்க பேசிட்டு இருங்க. நான் போய் இந்த புடவைக்காரெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பாவை கூப்பிட்டு போமா. வந்துட்டீங்களா அப்பா? வாங்க வாங்க. என்னங்க, அப்பா எல்லாம் வந்துட்டாங்க. ஹலோ மிஸ்டர் கல்யாண். ஹாய் ரமேஷ், எப்படி இருக்கீங்க? நீங்க என்னங்க இது மிஸ்டர் கல்யாண்? பாம்பேல நீங்க என்ன முதல் தடவையா பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன்? ஆ? இந்த நீங்க வாங்க போங்க மரியாதைலாம் வேண்டாம், துரைன்னு பேர் சொல்லி கூப்பிட்டா போதும்னு. மறந்துட்டீங்களா? ஐயோ, இவங்க இருக்காங்களே கவிதா, கொஞ்சம் விட்டா போதும் மரியாதை கொடுத்தே கொண்டுடுவாங்க. மிஸ்டர் கல்யாண், பாம்பேல இருந்து கவிதா கொடுத்து அனுப்பின அந்த பட்டு புடவை, சென்ட், கிஃப்ட் பாக்ஸ், மாமா கொடுத்து அனுப்பின அந்த அமெரிக்கன் வாட்ச் எல்லாம் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களே? அதெல்லாம் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. தோ நான் உங்க புடவை தானே உடுத்திருக்கேன், அப்பா அந்த வாட்ச் தானே கட்டியிருக்காரு. அவங்க எப்பவுமே கரெக்டா தான் இருப்பாங்க, உங்களை மாதிரி ஒண்ணும் இல்ல. ஓ, சப்போர்ட் பாத்தீங்களா? மிஸ்டர் கல்யாண், இந்த கொலுசு மாலை ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீங்க இதை கொடுத்தப்போ அவசரத்துல சரியா பார்க்கல. இதுல 7 மணி இருக்கணும், 6 தான் இருக்கு. ஒண்ணு என்னாச்சு? வழி செலவுக்கு பணம் எதுவும் இல்லைன்னு வித்துட்டீங்களா? சும்மா எதுக்கு அவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? முன்னாடியே அதுல 6 மணி தானே இருந்துச்சு. ஓ, அவர் எப்பவுமே இப்படிதான், ஏதாவது குறும்பு பேசிட்டே இருப்பாரு. நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. கவிதா, ஆ? குமரன், நல்லி, போத்தீஸ்னு ஜவுளி கடையே கொண்டாந்து குவிச்சிட்டாங்க. நீ வந்து பார்த்து செலக்ட் பண்ணாதானமா நல்லா இருக்கும். சம்பந்தி, என்ன மந்திரி சுட்ட மாதிரி நிக்கிறீங்க? வாங்க 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 தம்பி, நீங்களே செலக்ட் பண்ணுங்க. நில்லுங்க மிஸ்டர் கல்யாண், பொண்ணு போய் புடவைலாம் பார்க்கட்டும், நீங்க இருங்க, நாம இங்க பேசிட்டு இருப்போம். அதுவும் சரிதான். நீ வாமா, நீங்க பேசிட்டு இருங்க. வாங்க 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 சம்பந்தி. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன். மிஸ்டர் ரமேஷ், நான் உங்ககிட்ட தான் ரொம்ப முக்கியமா பேசணும். நாம மேல போய் பேசுவோமா? மேலன்னா அந்த மேல இல்ல, மாடி மேலதான். நீங்க 2 பேரும் என்ன எதிர்பார்க்கல இல்ல? என்னடா இது, நம்ம செத்து போயிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறவன் உயிரோட வந்து நமக்கே மேஜிக் காமிக்கானேன்னு பாக்குறீங்களா? கடவுள் நம்ம எல்லாரையும் விட ரொம்ப பெரிய மேஜிக் மேன் மிஸ்டர் கல்யாண். இந்த மாவட்டத்தை விட்டு கூட வெளியே போக தெரியாதுன்னா வரதட்சணைக்காக பாம்பே வரைக்கும் போனேன். அதுக்கு காரணம் ஆல்ரெடி எங்க வேலை பார்த்துட்டு இருந்த என்னோட ஃப்ரெண்ட் துரை. துரை, அப்பா அப்பா, 2 பேர்ல எவனாவது ஒருத்தன் பேரை மாத்தங்கடா. துரைன்னு அப்பா அப்பான்னு 2 பேரும் சொல்றீங்க, குழப்பமா இருக்குடா. நீங்க செத்து போயிட்டு தான் தெரிஞ்சுட்டு வந்ததும் அந்த துறை தான்.